பார்க்கலாம். கிரைம் மூவி நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. வேற என்ன உங்களுக்கு இந்த படத்துல ஸ்பெஷலா பிடிச்சிருந்தது? கடைசி வரைக்குமே சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிருந்தாங்க, என்ன பிரச்சனை ரொம்ப நல்லா இருந்தது. சிபிராஜ் ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்டிங் அவரோட நல்லா இருந்தது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு இன்னொரு கம்பேக் அது. கண்டிப்பாக. டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. கடைசி வரைக்கும் ஸ்டோரி என்ன என்ன அடுத்தது என்னன்னு அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. மூவி நல்லா இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இது எதிர்பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்லா இருக்கு. சிபிராஜ் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. 3 நாளுக்கு அப்புறம் அவர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரோல் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரோல் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த படத்துல? த்ரில்லிங்கா போச்சு. நல்லா இருக்கு. எல்லா வயசுக்காரங்களும் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு படம். சிபிராஜ் எப்படி நடிச்சிருக்காரு? அவர் அழட்டியாம நல்லா நடிக்கிறார். நேச்சுரலா இருக்கு. நல்லா நல்லா தான் இருந்துச்சு படம். டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காருங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்கு படம். ஒன்றும் தப்பு பண்ணாதுங்க. நல்லா படம், நல்லா இருக்கு, சூப்பராக என்ன மாதிரியான சப்ஜெக்ட் இது? இது கிரைம் சப்ஜெக்ட். இது அடுத்தடுத்து என்ன சீனுன்னு எல்லாம் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் நல்லா நடிச்சிருக்காரு. சிவராஜ் நல்லா பண்ணியிருக்காரு, சும்மா சொல்லுறது. அவர் ஆக்டிங் நல்லா பிரமாதமாக தான் இருக்குது. இது அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி படம். இது நல்லா பண்ணியிருக்காரு. மற்ற படத்தை விட இந்த படம் நல்லா இருக்கு.